நல்ல ஃப்ரெஷ்ஷான தக்காளி வந்திருக்குது. ஃப்ரெஷ்ஷான தக்காளி. நான் பொருளை பார்த்து பொருளோட தரத்தை பார்க்கறது, அதை விட பொருள் வாரதை பார்க்கறது. நல்லவங்க பொருட்கள் வந்து உடனே வர எல்லாம் வந்து அப்படியே வந்து வியாபாரிகள் வாங்கி கொண்டே இருக்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா மரவள்ளி வந்துருக்குது பாருங்க. மூட்டை மரவள்ளி எவ்வளோ? மரவள்ளி 130. இன்றைக்கு என்ன மாதிரி விலையை போகுது? இன்றைக்கு சனிக்கிழமைன்றபடியா கொஞ்சம் நேற்றை விட விலை குறைவு, வெள்ளிக்கிழமையோட விலை குறைவு. 2 பேரும் 10 ரூபா விடுங்க. அதுவும் 110 பாருங்க எவ்வளோ பேர் நிற்கிறாங்கன்னு சொல்லி. இந்த இடத்துல வந்து இந்த பொருட்களுக்கான விலைகள் வந்து ஐயா வந்து பீட்ரூட் வந்து கொண்டு வந்திருக்கிறார். எங்கேயாவது வந்துக்கிறீர்கள்? எங்கேயாவது வாரியல்? முன்னால கட்டி கொஞ்சம் போஞ்சி இருக்கு வாங்க. 180 இந்தவங்க 180. அறுவலைங்களாங்க? எவ்வளோ கிலோ? 150 ரூபா. வந்து பைத்தங்காய் வந்துருக்குது. நல்ல பைத்தங்காய் அஞ்சல் பாருங்க. தக்காளி பழம் 70. பாருங்க சங்கு வேலி கத்தரி வந்துருக்குதா பாருங்க. ஐயா வந்து கொண்டு வந்துருக்கிறார். பால் வண்டி வந்துருக்கு. பால் வண்டி தக்காளி 35 கிலோ அப்படியே போகுது பாருங்க. கிலோ வந்து ஹாய் ஹலோ வணக்கம். மற்றொரு காலனி வாயிலாக வந்து இணைஞ்சிருக்கிறோம். இன்றைய நாளில் நான் நிற்கக்கூடிய பகுதி வந்து பார்த்தீங்கன்னா மருதனாமடம் பொதுச்சந்தை பகுதிக்கு நிற்கிறோம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. இப்போ நேரம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகாலை 5:50 6 மணி ஆகுது. குறிப்பாக நாங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 7 மணி 8 மணிக்கு பிறகு தான் நாங்கள் வந்து வளமையாக சந்தை வந்து வீடியோ எடுக்க வர்றது. இப்போ மக்கள் வந்து எப்படி வரினம் வாங்கினம் விற்கிறது அது மட்டும் எடுப்போம். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் இப்போ சாதாரணமாக வந்து மரக்கரையுடைய விலைகள், அந்த கீரைகளுடைய விலைகள், அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து அதிகமாக நாங்கள் வந்து பார்க்குறது. இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிகமாக எல்லாருக்குமே தெரியும் இந்த காக்கதீவு இந்த மாதிரியான குருநகர் பகுதிகளில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மீன் வந்து ஏலம் போடுறது. அதாவது மீனை கொண்டு வந்து போட்டால் அங்கே வந்து ஏலத்தின் முறையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மீன்களை வந்து வாங்கி கொண்டு போகிறது. இந்த ஏலத்தின் முறையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மரக்கறிகள் வந்து விலை நிர்ணயிக்கப்படுகின்ற முறை வந்து எத்தனை பேருக்கு வந்து தெரியும்? அது வந்து அதிகமாக இந்த மருதனாமடம் சுண்ணாகம் சந்தைகளில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பொருளை வந்து ஒரு வியாபாரி கொண்டு வரான்னு சொல்லி சொன்னால் அந்த பொருளுடைய தரத்துக்கு ஏற்ப ஒரு இப்போ நல்ல வெங்காயம் மட்டும் நல்ல பெரிய வெங்காயம்னு சொல்லி சொன்னால் அந்த வெங்காயத்தை வந்து ஒரு 4-5 வியாபாரி மாதிரி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் போட்டி போட்டு அதை வந்து விலையை வந்து இப்போ வியாபாரி வந்து ஒரு அந்த பொருளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயத்துக்கு 300 ரூபான்னு சொல்கிறாண்டா அந்த வெங்காயம் வந்து நல்ல தரமாக இருக்குது, நல்ல பெரிய வெங்காயம்னு சொல்லி சொன்னால் அதை வந்து வியாபாரி மாதிரி 320 ரூபா 340 350 சொல்லி போட்டி போட்டு வந்து ஏலம் கூறி ஏலத்தில் வந்து அந்த வெங்காயத்தை மற்ற வேறு பொருட்களை வந்து வாங்குவாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு வெங்காயம்னு சொல்லி சொன்னால் அது கொஞ்சம் சின்னதாக இருக்குதுன்னா இப்போ ஒரு ஆள் வந்து 300 ரூபா சொல்கிறான்னு சொல்லி சொன்னால் அந்த விலையில் இருந்து வந்து பார்த்தீங்கன்னா குறைச்சும் வந்து கேட்பாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து மருதனாமடம் சந்தையில் வந்து நடக்கும். ஏலம் முறையில் வந்து பார்த்தீங்கன்னா மரக்கறிகளை வந்து விலைகளை வந்து தீர்மானித்து அதை வந்து வியாபாரி மாதிரி வந்து வாங்குறத வந்து இந்த இடத்துல வந்து நாங்கள் மருதனாமடத்தில் வந்து நீங்கள் பார்க்கக்கூடியமாக இருக்கும். இப்போ வந்து அதிகாலையில் வந்ததுக்கான காரணமும் வந்து அதுதான். அப்போ இந்த வீடியோ வந்து முற்றிலும் அது ஒரு வித்தியாசமாக இருக்க போது யாராங்கிற சேனலை வந்து புதுசாக பார்க்குறீங்கன்னு சொல்லிச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள். இப்போ பாருங்க இரவு மாதிரியே இருக்குது. பின்னிறம் ஒரு 6 மணி மாதிரியே இருக்குது. மருதனாமடம் ஆஞ்சநேய கோயில் ஆஞ்சநேயரை வந்து கும்பிட்டுட்டு இப்போ வந்து பாருங்க அதிகாலை ஒரு 6 மணிக்கு எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த இடத்துல மருதனாமடம் பெட்ரோல் செட் இங்கே பாருங்க. அதிகாலையிலே வந்து பெட்ரோல் செட்டுக்கு வந்துட்டாங்க லைனில். ஓகே, ஆனால் ஆட்கள் குறைவு. ஓகே, இப்போ நாங்கள் வந்து சந்தையை பாருங்க. வளமையாக நாங்கள் வாரத்துக்கும் இப்போ வாரத்துக்கும் வந்து எவ்வளோ வித்தியாசம் இருக்குன்னு சொல்லி பாருங்கள். இங்கே எல்லாம் இன்னும் ஃபுல்லாக எல்லாம் திறக்கையில் இங்கே பாருங்கள் 6 மணிக்கு சந்தை எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த வழியில் சரியான ஆட்கள் வந்து குறைவு. மக்கள் இன்னும் வரவழைக்கிடையில், ஆனால் வியாபாரி மேல் அதாவது தோட்டத்தில் பொருட்களை வந்து அறுவடை செஞ்சு இந்த இடத்துல வந்து பாருங்க பீட்ரூட் வந்துருக்குது. பீட்ரூட் எல்லாம் வரது அப்படியே பாருங்க மூட்டையாக வந்துருக்குது பீட்ரூட். இங்கே பாருங்க எவ்வளோ பேர் நிற்கிறாங்கன்னு சொல்லி. இங்கே பாருங்க இதில் வந்து கதைக்கணும். இங்கே வாழைக்காய் இந்த இடம் தான் பாருங்கள் எவ்வளோ பேர் நிற்கிறாங்கன்னு சொல்லி. இந்த இடத்துல வந்து இந்த பொருட்களுக்கான விலைகள் வந்து விலை வந்து கூறி பொருட்களுக்கான விலைகள் வந்து தீர்மானிப்பாங்க. இங்கே பாருங்க எவ்வளோ பேர் நிற்கிறாங்கன்னு சொல்லி. நாங்களாம்
விலை குறைஞ்சி போச்சா? ஆ 60. ஆ நூறு. ஆ இங்கே பாருங்க, வெங்காயம் வந்து 100 ரூபாயாம். ஆக்கள் வந்து வெங்காயத்தை கொண்டு வந்து வச்சுக்கிறேன். இங்கே புதுக்க வந்து விலைகள் வந்து இங்கே பாருங்க, இதெல்லாம் வெங்காயம் வந்துருக்குது. எவ்வளோ இது வெங்காயம்? 140 ரூபா வந்து கேட்டிருக்கேன். இங்கே பாருங்க, கொண்டு வர வெங்காயங்களுக்கு ஏற்ற மாதிரி இங்கே பாருங்க, பொருட்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து விலை கேட்பாங்க. கட்டுப்படியாக கொடுப்பாங்க, இல்லைன்னு சொல்லி சொன்னால் கொடுக்க மாட்டாங்க. இங்கே பாருங்க, ஐயா வந்து இதை கொண்டு வந்துருக்கிறார் போட்டி. ஐயா வந்து யாழ்ப்பாண கேரட் வந்து கொண்டு வந்துருக்காரு. இங்கே பாருங்க, கொண்டு வந்துருக்கார். அப்படியே வந்து வாங்கியிருக்காங்க. 180 ரூபா கேரட். 180. இங்கே பாருங்க, 180. 180 ரூபா வந்து கேட்டிருக்கு. பாருங்க, இங்கே பாருங்க, ஒரு ஆள் வந்து கேட்டுட்டார். 180 ரூபாய்க்கு வந்து கேட்டுருக்குது. பாப்பா கரெக்டு. இங்கே பாருங்க, யாழ்ப்பாண கரெக்ட் பார்த்தீங்களா? கரெக்டுக்கு வந்து வந்த உடனே ஒரு ஆள் வந்து கேட்டு எடுத்தாச்சு. 180 ரூபாய்க்கு வந்து கேட்டு எடுத்தாச்சு. என்ன வந்திருக்கு? பீட்ரூட் எவ்வளோ விலை சொல்றீங்க? 70. ஐயா வந்து பீட்ரூட் வந்து கொண்டு வந்துருக்கிறார். எங்கேருந்து வந்துக்கிறீர்கள்? எங்கேருந்து பாருங்கள்? முன்னால கட்டுவிலேருந்து பாருங்க, பீட்ரூட் வந்து அறுவடை செஞ்சு கட்டி ரூபாய்க்கு வந்து கொண்டு வந்துருக்கிறார். ஐயா 70 ரூபா வந்து சொல்கிறார் கிலோ. அவையில் வந்து 60 ரூபா வந்து கேட்கணும் பாருங்க. இங்கே எல்லாம் பாருங்க, ஒரு ஆளும் அப்படியே பொருட்கள் எல்லாம் வந்து கொண்டு வந்து இங்கே இதில் வந்து பீட்ரூட் இருக்குது. மரவள்ளி வந்துருக்கு. மரவள்ளி எவ்வளோ சொல்கிறேன்? மரவள்ளி இங்கே பாருங்க, இது கொஞ்சம் சின்ன கிழங்கு தான் வந்துருக்குது. ஆக்கள் வர இங்கெல்லாம் அப்படியே விலைகள் வந்து பேசி கொண்டு இருப்பாங்க. ஒரு ஆள் வந்து போஞ்சி கொண்டு வந்துருக்கார். எவ்வளோ போஞ்சி? 200 ரூபா பாருங்க. கரெக்ட் வந்து போயிட்டுது. 200 ரூபாய் போஞ்சிக்கு வந்து 200 ரூபா வந்து சொல்லிக்கிறாங்க. நாங்கள் வந்து இதான் கேட்பாங்க. இங்கே வரும் பைத்தங்காய் வந்துருக்குது. இங்கே பைத்தங்காய் வந்துருக்கு. அது மட்டும் கொஞ்சம் வச்சிருக்கு. எவ்வளோ பைத்தங்காய் எவ்வளோ? நல்ல பைத்தங்காய் 200 ரூபா. 180 ரூபா. 180 ரூபா. இங்கே வரணும். 180 வச்சுட்டு 180 ரூபா சொல்லிக்கணும். 180. இதுலேயும் ஒரு ஆள் பைத்தங்காய் வந்துருக்கு. இங்கே வரணும். 200 ரூபாயா? பைத்தங்காய் உடனே வந்து அப்படியே கேட்க அப்படியே போயிடும். உடனே போயிடும். பாருங்க, இங்கே பாருங்க, கேட்க அப்படியே வந்து போயிடும். வேற வந்து அந்த விலை வந்து கூடுறாள். இங்கே வந்து வந்துருக்கு பாருங்க. ஒரு பொருட்களாக வந்து அப்படியே கேட்டு வந்து உடனே வந்து போகும். பாருங்க எவ்வளோ பேர் நிற்கிறாங்க அந்த இடத்துல. இங்கே பாருங்க சுற்றி இப்போ இது எவ்வளோக்கு வந்து அவ சொன்னவன்? ரைட். இப்போ 200 ரூபாய்க்கு வந்து போயிருக்கு பாவக்காய். வந்த உடனே வந்து அப்படியே இந்த வியாபாரி வந்து 200 ரூபாய்க்கு வந்து இந்த பாவக்காய் வந்து வாங்கிட்டு போகிறார். வேண்டிட்டு அப்படியே நிறுப்பாங்க. இதில் அப்படி போட்டு பாருங்க, இதில் பெரிய தராசு இருக்குது. இதை வந்து நிறுத்து போட்டு அப்படியே வந்து வியாபாரி மேலே வந்து அப்படியே நாங்களை விற்கிற இடத்துக்கு வந்து அப்படியே கொண்டு வாங்க. இங்கே பாருங்க, வியாபாரங்களை வந்து செய்ய வலிக்கிட்டாங்க. அங்கே பாருங்க, வியாபாரங்களை வந்து செய்ய வலிக்கிட்டாங்க. அந்த இடங்களை வந்து கொண்டு போயிடுவாங்க. இங்கே வெங்காயம் வந்துருக்கு பாருங்க. 180 இந்த வெங்காயம் 180. இதான் பொருள். 150 ரூபா வந்து 180 ரூபா சொல்ல 150 ரூபா வந்து
170 வந்து கேட்டுக்க 180 சொல்லி ஒரு ஆள் வந்து 170 வந்து கேட்டுக்க அவர் வந்து 170 வியாபாரி 170 வியாபாரி எடுக்கிறார் 170. ரைட் ஓகே இங்கே வரங்க 180 சொல்லி 170 வந்து போயிருக்கு பாருங்க பீட்ரூட் வந்து அந்த ஐயா வந்து 70 கேட்டிருந்தவர் 70 சொல்லியிருந்தவர் 60 வந்து கேட்கிறேன் இங்கே பாருங்க வியாபாரி அப்படி சுற்றி பண்ணிக்கிறேன் முடிஞ்சா கொடுத்தாச்சா எவ்வளோ 60 கொடுத்தாச்சு சரி நீங்கள் பாருங்க 60 அப்படியே கொடுத்தாச்சு நல்ல பீட்ரூட் பாருங்க வந்தது அப்படியே முன்னால் கட்டுவேன் பீட்ரூட் அப்படியே வந்து போயிட்டு 60 கிலோ இப்படியா கிலோ எத்தனை கிலோ இருக்கு இப்படியே 50-55 கிலோ இருக்கு வேணா ரைட் ஓகே இங்கே பாருங்க ஐயா சோல்ட் அவுட் ஆகிட்டார் இனி வீட்டை போக முடியா இங்கே பாருங்க துளச்சில பொருட்கள் வந்து கொண்டு தான் இருக்குது என்ன வந்து மரவள்ளிக்கலங்க எவ்வளோ கிலோ 150 ரூபா பாருங்க வியாபாரி அவர் குணந்தவர் வந்து தோட்டக்காரர் வந்து 150 ரூபா வந்து சொல்கிறார் பாப்போம் எவ்வளோ வந்து போகுது பாப்போம் இங்கே பாருங்க வந்துக்கிற பாருங்க வந்து அப்படியே விலை பேசி அப்படியே வந்து உடனே எல்லாம் வந்து போய்கொண்டே இருக்குது அப்படியே பொருட்கள் கடை வந்து பைத்தங்காய் வந்துருக்குது நல்ல பைத்தங்காய் இங்கே பாருங்க பைத்தங்காய் வந்து அந்த மாதிரி பைத்தங்காய் வந்து இங்கே ஐயா வந்து கொண்டு வந்துக்கிறார் கொண்டு வந்து அப்படிங்கிற வந்து ஆக்களுக்கு வந்து கொடுக்க போகிறார் வியாபாரி மேட்டை தோட்டக்கார வர ஒரு விலை சொல்லி வேணும் அப்படியே அதுலேருந்து நல்ல வேண்டாம் ஓகே இல்லைன்னு சொல்லிச்சுன்னா விலை போய் தான் வந்து யாருங்க பீட்ரூட் வந்தது அப்படியே பீட்ரூட் அவ்வளோ டைம் வந்து மூட்டை ஏற்றி கொண்டு இருக்கணும் யாருங்க பானங்களை வந்து கொண்டு இறக்கி கொண்டே இருக்கணும் அப்படியே வந்து பூசணிக்க கொண்டு வந்துருக்காங்க பாருங்க மூட்டையே அப்படியே வந்து கட்டி கொண்டு வந்து வைக்கணும் பாருங்க வர ஆக்கள் வந்து கூடிக்கொண்டே இருக்கிறோம் 150 ரூபாய் கொடுத்தாச்சு பாருங்க வந்தவொடனே 150 ரூபாய்க்கு விலை தோட்டக்காரர் வந்து கட்டுப்படியாமட்டா அப்படியே வந்து கொடுத்துக்கணும் பாருங்க வெங்காயம் வந்து போயிட்டு இங்கே பாருங்க நல்ல அழகான நல்ல வடிவம் வெட்டி தக்காளி பழம் வந்துருக்குது 90 ரூபாயா கிலோ 90 ரூபா 70 ரூபா வந்து கேட்டு 90 வந்து தோட்டக்காரர் வந்து சொன்னவர் வியாபாரி மேலே வந்து 70 ரூபாய்க்கு வந்து கேட்கிறோம் என்ன தக்காளி பழம் கொஞ்சம் பழக்க கிடக்க சொல்லி போட்டு 70 ரூபாய்க்கு தான் கொடுக்கணும் பாருங்க வந்த உடனே வந்து பொருட்கள் எல்லாம் வந்து போயிடும் 70 ரூபாய்க்கு பார்ப்போம் இந்த தக்காளி பழம் மொத்தமாக வந்து இத்தனை கிலோ இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் இவை நெருக்க போயிடும் இந்த ஒரு பழங்களை நல்ல பெரிய பழம் பெரிய 57 கிலோ நீங்கள் 57 கிலோ இவ்வளவு தக்காளி வந்து 57 கிலோ ஓகே அப்படியே வந்து போயிட்டு வந்த உடனே வந்து போயிட்டு நல்ல வாழைக்காய் வந்துருக்குது என்ன விளாங்க இல்லை மாசார் 100 ரூபா வேலி 100 ஓடியா வாழைக்காய்வா 100 வேலி 100 120 வந்து நல்ல வாழைக்காய் 100 ரூபா வந்து இப்போ வியாபாரி வந்து 100 ரூபா வந்து கேட்கணும் ரெண்டு பேரும் 10 ரூபா விடுங்க தூங்க 110 ஓகே ரெண்டு பேருக்கும் இல்லாமல் 110 ரூபாய்க்கு வந்து முடிஞ்சுக்கணும் 110 போகுது வாழைக்காய் ஓகே ஆனால் அடுத்த வெங்காயம் 120 ஓடியா 120 ஐயா இல்லையா கேட்குறான் நீங்கள் பயப்பட தேவையில்லை நல்லவங்க வாழைக்காய் 110 வேறு 110 அப்படியே வந்து போயிட்டு பாருங்க அதில் கிலோ படி பாருங்க 100 ரூபா தான் கொடுத்தோம் 4 கிலோ கிட்ட நீங்கள் பாருங்க 26 கிலோ 2 வாழைக்காய் வந்து 26 கிலோவுக்கு வந்து வெங்காயத்தார் வந்துருக்குது பிரிஞ்சு வெங்காயத்தார் வந்துருக்குது விலை வந்து ஐயா எவ்வளோ சொல்கிறா விலை ஐயா எவ்வளோ சொல்கிறா விலை அது வசந்து கூட 100 ரூபா 100 ரூபா தூக்கு ஓகே 100 ரூபா
சொல்றேன் அண்ணா உங்களுக்கு எத்தனை வாழைக்குள்ள வேணும் 2 எடுக்கலாம் கை ஒரு கை இல்லாதால் வாழைக்குள்ள வந்து கை இல்லாத அஞ்சு வாழைக்குள்ள வந்து ஒருமிக்க 2 குழி அந்த எவ்வளோ சொல்றார் இது 2 மடங்கு 120 ரூபா போட்டு விடுங்க இஞ்சால் அடக்கிறது விலை வாழைக்காய் இது இந்த வாழைக்காய் 80 அது 120 ரைட் பெரிய வாழைக்காய் வந்து 120 மற்றது வந்து 80 இந்த சின்ன வாழைக்காய் அடிக்க கொண்டிருக்கிற தோட்டக்காரர் விலையெல்லாம் வந்து சொல்லிட்டோம் வா வெங்காயத்துக்கு ஆட்டேது ரவேக் இந்த வெங்காயம் 120 ஆள் ஆட்டேன்னு சொல்லுவோம் உங்களே சரியா 120 கட்டு 120 ரூபாய்க்கு அப்படியே காய்ச்சாச்சு 120 அண்ணா வணக்கம் வணக்கம் இப்போ இங்கே தோட்டக்காரர் வந்து கொண்டு வர பொருட்களுக்கு நீங்கள் என்னென்ன வந்து விலையில் வந்து தீர்மானிக்கிறீர்கள் இல்லையே நான் பொருளை பார்த்து பொருளோட தரத்தை பார்க்குறது அதை விட பொருள் வாரதை பார்க்குறது ஓகே அதை பார்த்து தான் விலை தீர்மானிக்கிறோம் முதல் நாள் விலையம் வச்சு மற்ற 4 கிழமைகள் இருக்குது அதை கேட்ட மாதிரி தான் விலை தீர்மானிக்கிறது இன்றைக்கு என்ன மாதிரி விலையில் போகுது இன்றைக்கு சனிக்கிழமைன்றபடியாக கொஞ்சம் நேற்றைய விட விலை குறைவு வெள்ளிக்கிழமையோட விலை குறைவு 10 ரூபா 20 ரூபா எல்லா சாமானும் விலை குறைவு எல்லா சாமான் விலை கூட வெங்காயம் என்ன விலை போகுது இப்போ வெங்காயம் சாதாரணமாக 100ல இருந்து 220 வரையும் போகுது 220 வாழைக்காய் 100 120 80 பைத்தங்காய் 200 220 நேற்று 300 350 வரையும் போனேன் பைத்தங்காய் இன்றைக்கு 200 சனிக்கிழமை மலைஞ்சிட்டு விலை குறைஞ்சிட்டு இப்போ தோட்டக்காரர் வந்து ஒரு விலை வந்து சொல்லுவினோம் அதுல வந்து இப்போ வியாபாரி மேல் வந்து போட்டியை பொறுத்து கூடவும் போகும் தோட்டக்காரரை விட கூடுதலாக தராது தான் விலை சொல்றது ஐயா அந்த வெங்காயம் இப்போ 100 ரூபா சொல்லி மட்டும் சொல்லி அப்படிதான் நேற்றே 100 ரூபா சொல்லி 80 ரூபா கேட்குறேன் நான் இல்லை கூடவும் கேட்பினோம் போட்டி வந்தால் கூட கேட்பினோம் பொருள் அதான் அந்த 100 ரூபா பொறுத்து தானே இன்றைக்கு 50 ரூபா இந்த வீட்டோட மேட்ச் இந்த வீட்டு நம்பர் 3 வீட்டு நம்பர் 3 வந்து கொண்டு 30 ரூபா போட்டு விடுங்க 30 ரூபா போட்டு விடுங்க ஆட்டை கூலோ அது சரியில்லை ஐயா வாங்க வந்து பொருட்கள் வந்து வெங்காயங்கள் எல்லாம் வந்து பாருங்க தக்காளி எல்லாம் என்ன எவ்வளோ தக்காளி இன்றைக்கு 80லேருந்து 100 வரையும் போகுது போஞ்சி நல்ல போஞ்சி 300 தம்பி பழம் ஓடற இதில் வந்து நல்ல தக்காளி பழம் வந்துருக்கு பாருங்க தக்காளி பழம் வந்துருக்கு பாருங்க கூட வேண்டாம் ஒரு கடைக்காரர் 25,000 போனேன் இங்கே வந்து பாருங்க நல்ல பைத்தங்காய் வந்து சங்குவேலி கத்தரி கத்தரி எங்க பாப்போம் இங்கே பாருங்க சங்குவேலி கத்தரி வந்திருக்கு தான் பாருங்க ஐயா வந்து கொண்டு வந்துருக்கிறார் பாருங்க நல்ல பெரிய கத்தரிகள் சங்குவேலி கத்தரி வந்துருக்குது என்ன விலைப்பா என்ன விலை 250 பாருங்க கத்தரிக்காய் வந்து இன்னைக்கு பாருங்க நல்ல விலை தான் 250 ரூபாய்க்கு வந்து ஒரு கிலோ கத்தரிக்காய் வந்து பாருங்க தோட்டக்காரன் வந்து 250 ரூபா 220 ரூபா வந்து இப்போ வியாபாரி ஒரு ஆள் 220 ரூபா வந்து கேட்டுருக்காங்க பாருங்க கத்திரிக்காய்க்கு பாருங்க அப்படியே 220 ரூபாய்க்கு கிலோ வந்து 220 ரூபாய்க்கு வந்து இந்த வியாபாரி வந்து வாங்கிட்டாங்க பாருங்க வந்த உடனே வந்து அப்படியே வந்து போயிட்டு கத்திரிக்காய் இது பைத்தங்காய் எவ்வளோ இது 150 ரூபா ரைட் 150 ரூபா பாருங்க கிலோ இங்கே பாருங்க 17 கிலோ நிற்கிது வணக்கம் என்ன மாதிரி போகுது தொழில் 48 கிலோ 48.4 48 கிலோ என்னம்மா தொழில் எப்படி போகுது ஓகே அப்போ ஒரு நாளைக்கு பிஸ்னஸ் பரவாயில்ல இப்போ உங்களுக்கு சரி ஓகே இதில் பார்த்தீங்கன்னா மரவள்ளி வந்துருக்கு பாருங்க மூட்டை மரவள்ளி எவ்வளோ மரவள்ளி 130 வந்த உடனே வந்து போயிட்டு 130 ரூபாய்க்கு வந்து போகுது பாருங்க மரவள்ளி பாருங்க பூசணிக்காயம் வந்துருக்குது அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தக்காளியும் வந்துருக்கு பாருங்க நல்ல ஃப்ரெஷ்ஷான தக்காளி வந்துருக்குது ஃப்ரெஷ்ஷான தக்காளி இங்கே பாருங்க பொருட்கள் வந்து உடனே வர
வர எல்லாம் வந்து அப்படியே வந்து வியாபாரம் வாங்கி கொண்டே இருக்கிறாங்க. நீ பாருங்க ரெண்டு வந்துருக்குது மேலே மேலே வச்சு கட்டி வந்துருக்கிறார். இந்த தேசிக்காயா எங்க பார்ப்போம் எவ்வளோ தேசிக்கா பாருங்க தேசிக்காய் வந்துருக்கான். எவ்வளோ தேசிக்காய் எவ்வளோ போயிருக்கு? 100 கிலோ கிலோ 100 பாருங்க கிலோ 100 வந்து முடிச்சிருக்கணும். இங்கே பாருங்க இங்கே என்ன வந்து மரம் இல்லையா வண்டி வந்துருக்கு வண்டி வண்டி வந்துருக்கு நல்ல வண்டி வந்துருக்குது பாருங்க பின்னுக்கு வாகனங்கள்லாம் வந்து இருக்குது. பால் வண்டியா? பால் வண்டி வந்துருக்கு பால் வண்டி பால் வண்டி வந்து போகுது பாருங்க. இங்கால அந்த ரூபா பூசணிக்காயும் பாருங்க. தக்காளி எவ்வளோ போய் தக்காளி தக்காளி 70 ரூபாய்க்கு போயிருக்கு பாருங்க. தக்காளி பூசணிக்காய் எவ்வளோ போயிருக்கு? 80 ரூபாய்க்கு போயிருக்கு பாருங்க. பூசணிக்காய் 80 தக்காளி 70. இதுதான் வந்து நிலவரம் பாருங்க. உடனே வர வர பொருட்கள் எல்லாம் அப்படியே வந்து வந்து ஆகல் போய்கொண்டே இருக்குது. ஓகே இங்கே வந்து போஞ்சி வந்துருக்கு. என்ன விலை போஞ்சி? 120 ரூபா போஞ்சி கேட்டுருக்கு. இங்கே தேசிக்காய் வந்துருக்கு வெங்காயம் வந்துருக்கு பாருங்க. பொருட்கள் எல்லாம் வர வர உடனே இதில் வச்சு அண்ணா வந்து எல்லாம் விலையெல்லாம் பேசி பேசி போய்கொண்டு இருக்குது. பொருட்கள் எல்லாம் வந்து போய்கொண்டே இருக்குது பாருங்க. சரியான பிஸியாக தான் இருக்குது. இங்கே எல்லாம் சோல்ட் அவுட் ஆகிட்டு வியாபாரம் பொருட்கள் தான் இந்த இதில் எல்லாம் கிடக்கு பாருங்க. இந்த கிடக்கிறது எல்லாமே ஒரு வியாபாரி மாதிரி பாருங்க. வாங்குறது விற்கிறது வாங்குறது விற்கிறேன்னு சொல்லி பொருட்கள் எல்லாம் வந்து போய்கொண்டே இருக்குது பாருங்க. எத்தனை கிலோ நிற்கிது? இவ்வளோ 35 கிலோ நிற்கிது. தக்காளி 35 கிலோ அப்படியே போகுது பாருங்க. கிலோ கிலோ வந்து வந்து அப்படியே அப்படியே போகுது. ஓகே இதுதான் வந்து நிலவரம். இன்றைக்கு வந்து சனிக்கிழமையோடைய இன்றைக்கு நேற்றைய விட இன்றைக்கு வந்து மரக்கறிகள்லாம் வந்து மலிஞ்சிருக்கான். குறிப்பாக இன்றைக்கு நான் பார்த்ததுக்குள்ள கத்திரிக்காய் வந்து விலை கூடவா இருக்குது. கத்திரிக்காய் வந்து 250 ரூபா இந்த மாதிரி வந்து போகுது. 250 வந்து தோட்டக்காரர் வந்து சொல்ல 220 230க்கு வந்து வியாபாரிமாக வந்து வாங்குறாங்க. வாங்கி அவங்க வந்து 20 ரூபா 30 ரூபா 40 ரூபான்னு சொல்லி வச்சு விற்பாங்க. இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பீட்ரூட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 50 ரூபா 60 ரூபா 70 ரூபா வந்து போகுது. நல்ல பீட்ரூட்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 70 ரூபா இந்த மாதிரி விலைக்கு வாங்குறாங்க. இல்லைன்னு சொல்லிச்சுன்னா 60 50க்கு வந்து போகுது. பைத்தங்க அதெல்லாம் வந்து பரவாயில்ல. மரவள்ளி கிழங்கு வந்து பார்த்தீங்கன்னா 150. மற்றது வந்து பார்த்தீங்கன்னா இல்லைப்பா உங்கள் லைன் நிற்கிறாங்க. ஐயோ இப்படி பொருட்களுடைய விலைகள் வந்து பார்த்துருப்பீங்களே என்ன போஞ்சி எல்லாமே வந்து இன்றைக்கு வந்து அதாவது தோட்டக்காரரில் வந்து உடனே ஒரு விலையை வந்து பேசி உடனே சோல்ட் அவுட் ஆகிடும். அப்படியே வந்து அங்கே விற்கிறதுக்கு வந்து கொண்டு போயிடுவாங்க. இதான் வந்து உண்மையான ஒரு நிலவரம். ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஒவ்வொரு மாதிரி வந்து பொருட்களுடைய விலைகளை வந்து காட்டாமல் இதை வந்து கொண்டு வரதை வந்து எப்படி வந்து தோட்டக்காரர்கிட்ட இருந்து வியாபாரிமார் வாங்குறாங்க. இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நீங்கள் இந்த வீடியோவில் வந்து பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு மற்ற ஒரு பிரியோசனமாக இருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். மறக்காமல் காவலி பார்க்குற ஒரு லைக் பண்ணி பாருங்கள். விடிய காத்தால் 5:30க்கு வந்து எல்லாம் வச்சு இங்கே வந்து இந்த வீடியோ பதிவு வந்து செஞ்சுருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் வீடியோ பார்க்குறீங்க உங்களோட கருத்துக்களையும் வந்து மறக்காமல் சொல்லுங்கள். இன்னொரு காவலி வாயிலாக வந்து சேர்ந்துக்குவேன். ஓகே பாய். அப்படியே ஆஞ்சநேயிட்ட வந்தது. ஆஞ்சநேயிட்டே வந்து இந்த வீடியோ வந்து முடிப்போம். ஆஞ்சநேயா சுந்தராஞ்சனேயம் பிரசன்னவதனாஞ்சனேயம்